தேவ பிள்ளையே, children of God, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். many are called. இந்த அழைப்புலயே அதாவது என்ன, நிறைய பேரு என்னதாயிருவாங்கன்னா அந்த அழைப்புல இருந்து அவங்க தெரிந்து கொள்ளப்பட முடியாம போயிருவாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு வேலை 50 வேலை இருக்கலாம், ஒரு கம்பெனில 1000 பேர் என்ன செஞ்சிருக்கலாம், அதற்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம் இல்லையா, போட்டு அவ்வளவு பேர் அழைச்சிருப்பாங்க. அழைச்சி அதுல அதாவது ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அதுல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. எடுத்து அவங்களை எங்க கொண்டு போவாங்கன்னா, வாய்மொழி வைவா அந்த எக்ஸாமுக்கு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. இதுலயே என்ன செய்வாங்க, 1000 பேர்ல 50 பேர் எடுப்பாங்க, 50 பேர்ல 10 பேர் எடுப்பாங்க. இந்த இதுலயே 1000 பேர்ல பாருங்க 10 பேர் தான். ஒரு தேர்வுல ஏறக்குறைய 950 பேர் பயிர்றான். இன்னொரு தேர்வுல 40 பேர் பெயர 10 பேர் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுகிறாங்க. இதே போலதான் இந்த அழைக்கப்பட்ட அழைப்ப சரியா அவன் ஓடிக்கொண்டிருக்கிறத தேவன் பார்த்து, அதற்கு பின்பு சில காலங்கள் ஆண்டுகள் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்த்து, அவன் ஜெப வாழ்க்கை, அவனுடைய உபவாச வாழ்க்கை, அவனுடைய வேத வாசிக்கிற வாழ்க்கை, அவனுடைய முழங்காலு, அவனுடைய கண் விழிப்பு, அவன் சுயத்தை வெறுத்து பிறருக்காக வாழ்கிற தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, இதையெல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்புறம் தான் அவனை தெரிந்து கொள்வதற்கு அவங்க என்ன செய்வாங்க, முடிவு செய்வாங்க. அந்த பகுதியில தான் அவனை தெரிந்து கொள்கிறாங்க. எப்போ இந்த தேவனுடைய பிள்ளைய தெரிந்து கொள்கிறாங்களோ அந்த வேலையிலேயே பரலோகத்துல இருந்து முதலில் அவன் மேல அளவில்லாத அபிஷேகம். என்ன அபிஷேகம்னா, ஒரு சாதாரண விசுவாசிக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது. எப்படி அன்றைக்கு தாவீது மேல ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டதோ, தீர்க்கதரிசிகள் அதாவது ஆசாரியர்கள் மேல அபிஷேகத்தை வைத்தார்களோ, எப்படி அவர்கள் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, அதே போல இங்க பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துல இருந்து அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை, யோவான் 3:34 நம்ம சொல்லிக்கிறோம்ல, பிதாவினால் அனுப்பப்பட்டவர், பிதாவுடைய வார்த்தையை பேசுகிறவர், பிதா தம்முடைய ஆவியை அளவில்லாத கொடுத்தது போல இவர் மேல் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. Children of God, many are called but few are chosen. Many those who are called, they will not become chosen. For example, I will tell you, if there is a 50 vacancy in a company, 1000 people are applying, but not all the 1000 will get that job. Those 1000 people will attend the interview, that is, they will attend the written exam, they will be shortlisted, and very few will be attending the viva, that is the oral exam. Out of 1000, only 50 people will be chosen, and out of that 50, only 40 will be selected for the job. So 1000 from there, 50 will be reduced and it will become 950, and from that again 50 people, 40 will be 10 will be reduced, and there will be only 40 people selected, that is chosen. If you are called, God will lead you in the right path. God will see you, watch you for a few years, what you are doing, about your fasting, your prayer life, your kneeling, whether you're reading the word of God regularly, whether you deny yourself, dislike the worldly pleasures, whether you have love for others. And after seeing all this, God will confirm you're chosen. When you are chosen, God will confirm you by an anointment from heaven, not just an anointment what is kept on a normal believer. It will be an immeasurable anointment from heaven, how David was anointed. God will then decide to choose you for his work, that is, you will become a true servant of God, as it is mentioned in John chapter 3 verse 34, for he whom God has sent utters the word of God, for he gives the Spirit without measure. God will give this person immeasurable Spirit of God, immeasurable anointing, and then he will be chosen by God. தெரிந்து கொள்ளப்படும் போது ஆண்டவர் லூக்கா 10:19 போடி, இதோ சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்க சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது அப்படிங்கிற அதிகாரத்தை தேவன் என்ன செய்கிறாங்க, அந்த தேவனுடைய பிள்ளையை தெரிந்து கொள்ளும் போது அவர் அபிஷேகத்தினாலே அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. When God calls you, what anointment or authority he will give you, it is mentioned in Luke chapter 10 verse 19. Behold, I have given you the authority to tread on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall hurt you.
தேவ பிள்ளையே, children of God. மத்தேயு 21:23 இப்படியா கடைசி பகுதி சொல்லுகிறது. Matthew chapter 21 verse 23, the latter part says, பிரதான ஆசாரிய ஜனத்தின் மூப்பர் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்கிறார்கள். Chief priests and the elders of the churches came to him and asked him, who gave you this authority to do all these things, and by what authority are you doing this? அப்ப தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எந்த மனுஷனை அழைத்து அவனை சில ஆண்டுகள் நடத்தி அவனுடைய எல்லா வாழ்க்கையையும் பார்த்து அவன் உலகத்தை வெறுத்த வெறுப்புகளை நம்ம பார்க்கிறோம்ல. யோவான் 17:14-16, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்கள் உலகத்தான் அல்ல என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவனை தெரிந்து கொண்டு அதிகாரப்படுத்தி கட்டவும் கட்டவிழ்க்கவும் விடுவிக்கவும் தேவன் என்ன செய்கிறாங்க. அப்பதான் அவனை ஊழியனா தெரிந்து கொள்ளுகிறாங்க. இது ஒரு ஊழியனுக்கு கொடுக்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு பகுதி தானே ஒழிய இது ஆவிக்குரிய அதிகாரம். இது வரம் கிடையாது, இது ஆவிக்குரிய அதிகாரம். வரம் வேற. வரத்தை அதிகாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ரெண்டையும் சேர்த்து குழப்பக்கூடாது. அதே போல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கிருபை வரத்தையும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், அதாவது ஆவிக்குரிய வரத்தையும் ஃப்ரீ கிஃப்ட், கிருபை வரத்தை என்ன செய்வான், இதை ரெண்டையும் சொல்லி ஜனங்களை குழப்புறது. ஃப்ரீ கிஃப்ட்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னா என்ன, கிருபை வரங்கிறது ஃப்ரீ கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அப்படின்னா அது ஆவிக்குரிய வரம். இது ஆவிக்குரிய வரம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்க ரோமர் 1வது அதிகாரத்துல தேவன் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு கொடுக்கிறாங்க. இது ஆவிக்குரிய வரம். ஆமா, ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா, கிருபை வரம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு தேவனோடு சபைக்குள்ள வந்து அவன் வந்து ஒரு ஞானஸ்தானம் பெற்று ஒரு சாதாரணமாக ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து வேதம் வாசித்து ஜெபித்து தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வான் அப்படின்னா அது கிருபை வரம். கிருபை வர என்ன அப்படின்னா, நிச்சயமா அவனுக்கு பரலோகம் உண்டு. பரலோகம் அது கிருபை வர ஒரு காலமும் மாறாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் மாறும். எப்படின்னா, அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாதான் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அவனோட இருக்கும். அவன் தேவனை விட்டு பின்வாங்கினா அது கொடுத்தது அவனிடத்திலிருந்து எடுக்கப்படும். சரி, இதெல்லாம் தேவனோடு வாழ்கிற தேவ மனுஷர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாங்க, உபவாசிப்பா, ஜெபம் பண்ணப்பா, இதனாலதான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாங்க. ஆமா, தேவ பிள்ளையே, ஒரே ஒரு பகுதி, அதாவது நம்ம இன்னைக்கு ஆவலோடு என்ன செய்வோம், இந்த மாதத்துல வாக்கு தத்தத்திற்காக நம்ம காத்திருப்போம் இல்லையா? ஆமா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்யலாம், எடுத்து நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கிறீங்க. கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 20வது வசனம் இருக்கு, பாத்தீங்களா? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற, ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை எடுத்து நம்ம உலகத்துல, அதாவது சுடர் விடுகிறவர்களாக, ஆமா என்ன அப்படின்னா வானத்துல காணப்படுகிற நட்சத்திரங்களாக, ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக, நாம் அநேகருக்கு உலகத்திற்கு உப்பாக, விளக்குத்தூணின் மேல் உள்ள விளக்காக, அநேகருக்கு பிரோஜனப்படுகிற பாத்திரங்களாக, உண்மையுள்ள ஊழியர்களாக, பணத்திற்காக, காசிற்காக, உணவிற்காக ஏசாவை போல பரிதபிக்கக்கூடிய அனுபவத்தில் போறவர்களா இல்லாதபடிக்கு வைராக்கியமாக வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆமா இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, ஆமா தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, ஆமா எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவனுடைய குமாரனுக்கு மேல இருக்கிற அந்த பற்றுல, அந்த வைராக்கியத்துல, அந்த வாஞ்சையில நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Children of God, it is mentioned in John chapter 17 verse 16 and 17. They are not of the world, just as I am not of the world. Jesus said this to the person who is called. Jesus gives the authority to tamper on the serpents and scorpions. Gifts is different and authority is different. Likewise, free gift is different and spiritual gift is different. Where the person who is called will get the gift to bind or unbind. This is the gift from God. It is mentioned in Luke chapter 10 verse 19. But
Free gift is the gift of grace. What is free gift? I will tell you clearly. A sinner who is coming to the church is repenting and he is led in the path of truth and he is been redeemed by the blood of Christ, and he will definitely receive the heavenly blessing, that is heaven. This will not change. But spiritual gifts are given by God according to the life of truthfulness and faithfulness they live for God. It is given to the people, but it will change. If the person is not living with God, that spiritual gift will be taken away from him. God will not live with him. God will not give that gift to them. He will take back this. Dear children of God, we all will be waiting like, this is a new month. We need a promise. Let us take this promise this day. Let us take this promise as it is mentioned in Galatians chapter 2 verse 20. I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ who lives in me. And the life I now live in the flesh, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. Let us take this word as the promise of today. We have to be crucified with Christ. We have to live with Christ, and it is Christ who will live in us, not we have to live by ourselves, and our flesh should not live, but we have to live a faithful life in the Son of God who loved us and gave himself for us. We should carry our cross and follow Jesus Christ. We should become the light of the world. We should become soul winners like the stars of the heaven. We should be the salt of the earth. We should become the light that is lit up on the lampstand. We should be an useful vessel. We should be true and faithful servant, but not like Esau who lost his birthright for one bowl of porridge. So we should have desire for life of God. We should follow this verse, that is Galatians chapter 2 verse 20. You should be crucified with Christ. You should live with Christ, and Christ should live in you, not by your flesh, but by the faith in the Son of God. Let God bless you, all those who heard this message. You should pray and you should hold on to this verse, Galatians chapter 2:20, and therefore move forward in your spiritual life. Amen.